அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிற பதார்த்தம் சீனி சம்பல். இந்த சீனி சம்பலை நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே பாவிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இது எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. இந்த வழிமுறை எனக்கு என் அம்மா சொல்லி தந்தது. அதுக்கு முதல்ல 10 பெரிய வெங்காயம் எடுங்கோ. இது 800 கிராம் எடுத்து பெருசாம் இல்லாமல் மெல்லிசாம் இல்லாமல் இந்த வீடியோவில் காட்டினா போல் ஒரு அளவுக்கு வெட்டி அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு சுவைக்கேற்ப நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். நல்லா பிசைஞ்சிடுங்கோ. ஒரு தாச்சியில் 4 கப் தேங்காய் எண்ணெய் விட்டு, இதில் நான் தேங்காய் எண்ணெய் தான் பாவிச்சிருக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெயை பாவிக்கலாம். அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர மட்டும் பொரிச்செடுத்துட்டு அதிலேயே கருவேப்பமிலையும் போட்டு பொரிச்செடுங்கோ. இன்னொரு தாச்சியில் 1/4 கப் தண்ணி விட்டு 1 இன்ச் கருவாப்பட்டையும் 4 ஏலமும் போடுங்க. இதேன் போடுறேன்டா அஜீரண கோளாறு உண்டாக்காது, மற்ற நல்ல வாசமாகவும் இருக்கும். அதோட 1/4 கப் புளிக்கரைசல். இதுக்கு நான் பிசைஞ்ச புளி, அதாவது சீட்லெஸ் tamarind வாங்க, அதுதான் பாவிச்சிருக்கிறேன். அதுவும் போட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். 1 டீஸ்பூன் கறிமிளகாய்த்தூளோட இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு 1 இன்ச்சு இஞ்சியும் 8 பூண்டு பல்லும் எடுத்து இடித்து போட்டு இதில் போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த கரைசலுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இது கொதித்து அரைவாசியாக வந்தோடனே, திக்காக கரைசல் வந்தோடனே லோ ஃப்ளேமுக்கு போட்டுட்டு இதில் பொரித்து வச்சுருந்த வெங்காயத்தையும் அந்த கருவேப்பமிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிரட்டி எடுத்துட்டு இதில் நான் 1 டீஸ்பூன் சீனி போட்டிருக்கிறேன். சீனி 1/2 டீஸ்பூன் மட்டும் உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் மாற்றி போடலாம். மாற்றி போட்டுட்டு இப்படி இந்த எண்ணெய் விடும் மட்டும் நல்லா பிரட்டி எடுங்கோ. அப்போ தான் சீனி சம்பல் ரெடின்னு அர்த்தம். இந்த சீனி சம்பலை நீங்கள் அப்பத்தோட, பானோட, சப்பாத்தி, ரொட்டியோட கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.